நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் மேற்கொண்ட அமளிக்கு மத்தியில் விவாதமின்றி புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவில் கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்பாட்டில் இருந்து வந்த 1961ஆம் ஆண்டு வருமான வரி சட்டத்துக்கு மாற்றாக புதிய சட்டம் இயற்றப்பட்டது. பழைய சட்டத்தில் இருந்த பல சிக்கலான நடைமுறைகளை எளிமைப்படுத்தி உருவாக்கப்பட்ட புதிய வருமான வரி மசோதா கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த மசோதாவில் பல்வேறு மாற்றங்களை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்ததை அடுத்து மசோதா தேர்வுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டது. ஸ்ரீ பைஜயந்த் பாண்டா தலைமையிலான 31 உறுப்பினர்களை கொண்ட தேர்வுக்குழு 4500 பக்கங்கள் கொண்ட புதிய வருமான வரி மசோதா 2025 மீது 285 பரிந்துரைகளை வழங்கியது. குறிப்பாக புதிய வருமான வரி சட்டத்தில் மத மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் பெயர் குறிப்பிடப்படாத நன்கொடைகளுக்கு தொடர்ந்து வரி விலக்கு அளிக்க வேண்டும். வரி செலுத்துவோர் ITR தாக்கல் செய்ய வேண்டிய தேதிக்கு பிறகும் எந்த அபராத கட்டணமும் செலுத்தாமல் TTS பணத்தை திரும்ப பெற அனுமதிக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருந்தன. இந்த பரிந்துரைகளில் பெரும்பாலானவை ஏற்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட வருமான வரி மசோதா மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டது.